14.7 श्रीमती गृहे दुई जन देखी लघुपद चिह्ना गृहे दुई जन देखी लघुपद चिह्ना ताहे शोभे ध्वज वज्र शंख चक्रमीना तागे शोभे ध्वज वज्र சங்க சக்கர மீனா. நடப்பதற்கு முயன்ற போது பகவான் விஷ்ணுவின் பாத சின்னங்களான கொடி, வக்ரம், தங்கு, சக்கரம், மீன் ஆகியவை மகாபிரபுவின் சிறிய பாதச்சூழலில் காணப்பட்டன. அதெல்லாம் இருந்தது. ஓகே, இது வந்து மகாபருடைய அந்த இதை சொல்றாங்க. ஒரே நிமிஷம் போக மாட்டேங்குது. சரி, அடுத்து ஒரு சொல்ல படிங்க. देखिया दोहरा सिते जन्मिला विस्मया देखिया दोहरा सिते जन्मिला विस्मया कारपद शिह्ना घोरे ना पाया निशिया कारपद शिह्ना करे ना पाया निश्चया. அவரது தாய் தந்தையார் இவ்வெல்லா சின்னங்களையும் கண்டபோது இந்த பாதச்சுவடுகள் யாருடையவை என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சின்னங்கள் தங்களது வீட்டில் எவ்வாறு சாத்தியம் என்பதை புரிந்து கொள்ள இயலாமல் அவர்கள் ஆச்சரியத்திற்கு உள்ளாயினர். அதாவது பாகவத்தில் வந்து ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. சஞ்சிந்தயே பவத சரணாரவிந்தம் வஜ்ராங்ஷுது விஜசரோர்கலாஞ்சனாந்தியம் உக்துங்கரக்தவலசன்னஹ சக்கரபாலா ஜோஷ்ணாபிராஹதமத் ஹிருதயந்தபாவம். இது என்னன்னா, இதுவும் அந்த சிம்பிளை பற்றி சொல்லுவாங்க. ஓகே, வஜ்ரா அங்குஷா, இந்த மாதிரி அவருடைய பாதங்கள்ல இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருக்குமா. ஃப்ளாக், தண்டர் போல்ட், வஜ்ரானா தண்டர் போல்ட், வஜ்ரா ஆயுதம் சொல்கிறோம் இல்லையா, வஜ்ரா அது. ஓகே, அதே மாதிரி ஃப்ளாகு, கான்சல், டிஸ்க், ஃபிஷ் இதெல்லாம் அவர்கிட்ட வந்து இருக்கும். ஓகே, ஸோ யாராவது ஒருத்தர் அவதாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இதெல்லாம் இருந்தால் தான் அவதாரம் ஒத்துக்கலாம். ஓகே, இல்லை வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. ஓகே, நமக்கு 9 பார்க்கலாம். பிருந்தா மாதாஜி நீங்கள் படிங்க 9. இப்போ வீடியோ தெரியுதுல்ல மாதாஜி? திருப்பி போச்சு, கனெக்ஷன் போச்சு. ஹரே கிருஷ்ணா. போயிடுச்சா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, கேக்குது. ஹரே கிருஷ்ணா. இப்போ கேக்குதா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி கேக்குதா? ஓகே ஓகே மாதாஜி. இப்போ நம்ம இது 8 9 படிக்கலாம். मिश्रको हे बालगोपाला अच्छे शीला संगे. पढ़ेंगे माताजी. मिश्र को हे बालगो நீங்க 2 பேர் ஆன்ல இருக்கீங்க. ஒரு மலையாள சொல்லிட்டு மீட்ல போட சொல்லுங்க, கரெக்ட்டா ஆயிடும். இப்போ ஓகே வராதா? படிங்க. படிங்க. मिश्र कहे बालगोपाल अच्छे शीला संगे तेहो मोती हया धोरे घेले झानी रंगे देखे मोती आना सारे कोले रानी रंगे. படிங்க. ஜெகநாத மிஸ்ரர் கூறினார், பாலகோபாலர் சாலக்கிராம சீலாவுடன் வீட்டில் உள்ளார். அவர் ஒரு குழந்தையின் ரூபத்தை ஏற்று இந்த அறையினுள் விளையாடுகிறார். பொருளுரை: மரம், கல் அல்லது வேறு பொருட்களில் இருந்து பகவானின் ரூபம் செதுக்கப்படும் போது அதில் புருஷோத்தமரான முழுமுதல் கடவுள் வீற்றுள்ளார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யதார்த்தமாக யோசித்தால் கூட எல்லா பௌதிக மூலக்கூறுகளும் பகவானுடைய சக்தியின் விரிவுகளை என்பதை புரிந்து கொள்ள முடியும். பரமபுருஷ பகவானின் சக்தியானது அவரது தனிப்பட்ட உடலிலிருந்து வேறுபட்டது என்பதால் பகவான் அவரது சக்தியில் எப்பொழுதும் பெற்றுள்ளார். தமது பக்தனின் தீவிரமான விருப்பத்தின் அடிப்படையில் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பகவான் மிக உயர்ந்த சக்திகளை கொண்டுள்ளார் என்பதால் அவர் தம்மை தமது சக்திகளின் மூலமாக வெளிப்படுத்த என்பதும் நியாயமானதாகும். விக்கிரக வழிபாடு அல்லது சாலக்கிரம வழிபாடு என்பது சிலையை வழிபடுவது அன்று. தூய பக்தனின் இல்லத்தில் உள்ள பகவானின் விக்கிரகங்களினால் அந்த தெய்வீகமான மூலப்பொருள்
கிருஷ்ணர் எவ்வாறு செயல்படுவாரோ அதே போன்று செயல்பட முடியும். ஹரே கிருஷ்ணா மேடம், தேங்க்யூ மேடம். ஸோ இப்போ வந்து கிருஷ்ணருக்கும் அந்த அச்சாபிக்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஓகே, அதான் இதில் சொல்ல வராங்க. ஸோ லாஜிக்கலி ஆல்சோ, ஏன்னா எல்லாமே கிருஷ்ணர் தான் வருது. பௌதிக பொருளும் சரி, ஆன்மீக பொருளும் சரி. அதனால் பௌதிக பொருள் வந்து ஆன்மீகம் தான். யாருக்கு? கிருஷ்ண உணர்வு உள்ளவங்களுக்கு ஆன்மீகம் தான். அதனால் அந்த அச்சா விக்கிரகத்துக்கும் கிருஷ்ணருக்கு வித்தியாசம் கிடையாது. ஏன்னா அச்சா விக்கிரகம் அந்த ஃபார்மில் வராது. கிருஷ்ணர் ஸ்டோன்னு, வுட்டு, இந்த மாதிரி இதில் வராது. ஓகே, 10வது ஸ்லோகம் படிக்கலாம். ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க, 10 படிங்க. ஷேக்ஷனே ஜாஹினிமாய கரையே கிரந்தனா अंकेलाया शशि तारे पियाइला स्तना अंकेलाला शशि तारे पियाइला सलंतला படிங்க மேடம். அன்னை சச்சியும் ஜெகநாத மிஸ்ரரும் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கையில் குழந்தை விழித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார். அவரை தனது மடியில் கிடத்திய அன்னை சச்சி தனது முளைக்காவினை உறுதி செய்தாள். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. அது 11 படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி 11 படிங்க. स्तनपियायिथे पुत्रेण चरणदे किल स्तनपियायिथे पुत्रेण चरणदे किल. ஓகே, சத்யா மாதாஜி இருக்கீங்களா? சத்யா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. போயிட்டாங்கண்ணா. ஓகே. சேஷினா பாயே தேகி விஸ்வே போலாயிலா அன்னை சச்சி தன் குழந்தைக்கு பாலூட்டிய போது அறையின் தரையில் காணப்பட்ட அதே சின்னங்கள் அனைத்தும் குழந்தையின் தாமரை திருவடிகளில் இருப்பதைக் கண்டு ஜெகநாத மிஸ்ரரை அழைத்தாள். ஸோ ரூம் ஃபுல்லாக ஒரு மார்க்கிங் இருக்குது. அதே மாதிரி பகவானுடைய நிமாயுடைய கால்லையும் அதே மாதிரி மார்க்கிங் இருக்குது. ஓகே, இது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிங்க மாதாஜி. தேக்கியா மிஸ்ரேரா ஹைலா ஆனந்தித்தமதி. தேகியா மிஸ்ரேரா ஹைலா ஆனந்தித்தமதி. गुप्ते भोलाइला नीलांबरा चक्रवर्ती. गुप्ते भोलाइला நீலாம்பர சக்கரவர்த்தி. மகனின் பாதத்தில் அற்புதமான சின்னங்களை கண்டு ஜெகநாத மிஸ்ரர் மிகவும் மகிழ்ச்சியுற்று நீலாம்பர சக்கரவர்த்தியை தனியாக அழைத்தார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா நீலாம்பர சக்கரவர்த்திக்கு நிறைய அஸ்ட்ராலஜி தெரியும். ஓகே, ஓகே, அடுத்தது படிக்கலாம். சரோஜா மாதாஜி படிங்க, 13 படிங்க. ஷீராதேஹி சக்கரவர்த்தி பலேன ஹசியா. தேகி சக்கரவர்த்தி பலேன ஹசியா. லக்னகணி பூர்வே ஹாமி ராக்கியா சீலிக்கியா. லக்னகணி பூர்வே ஹாமி ராக்கி ராச்சி லிக்கியா. அந்த சின்னங்களை நீலாம்பர சக்கரவர்த்தி பார்த்தபோது அவர் புன்னகையிடம் கூறினார், இவை எல்லாவற்றையும் முன்னரே ஜோதிட கணக்குகளால் நான் தீர்மானித்து அவற்றை குறித்து வைத்துள்ளேன். ஸோ நீலாம்பர சக்கரவர்த்தி ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி குழந்தை பகவான் வராருன்னு சொல்லி தெரியும். அது ஏற்கனவே குறித்து வச்சிருக்கிறார். ஓகே, 14 பத்ரிஷா லக்ஷண மகாபுருஷா பூஷணா. लक्षण महापुरुष भूषण. ये शिशु अंगे देखी शेषव लक्षण. ये शिशु अंगे देखी सर्व लक्षण. 32 அங்க லட்சணங்கள் ஒரு மகாபுருஷரை குறிக்கின்றன. அவ்வெல்லா சின்னங்களையும் இக்குழந்தையின் உடலில் நான் காண்கிறேன். தேங்க்யூ மேடம். 32 குறிப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாத்தையும் வந்து நீலாம்பர சக்கரத்தில் பார்க்க முடியுது. ஓகே, ஓகே. 15 மலைவாசல் 15 படிங்க. ஹரே கிருஷ்ணா. பஞ்சதீர்கா பஞ்சசூக்ஷ்ம. இது வந்து வேற என்ன சான்ஸ்கிரிட். ஓகே, பஞ்சதீர்கா பஞ்சசூக்ஷ்ம
படிங்க பரம். பஞ்ச தீர்க்க பஞ்ச சூஷ்ம சப்தரக்தா சத் உன்னதா சப்தரக்த சத் உன்னத த்ரிஹஸ்வா பிருது கம்பீரோ ஸ்ரீஹர்ஷ்வ பிரது கம்பீரோ द्वात्रिंशल्लक्षणो महान् द्वात्रिंशल्लक्षणो महान्. டிரான்ஸ்லேஷன் மகாபுருஷரின் உடலில் இருக்கும் 32 சின்னங்கள் அவரது உடலின் 5 பாகங்கள் பெரியதாகவும் 5 பாகங்கள் மென்மையாகவும் 7 பாகங்கள் சிவப்பாகவும் 6 பாகங்கள் உயர்ந்தும் 3 பாகங்கள் சிறியதாகவும் 3 பாகங்கள் விரிந்தும் 3 பாகங்கள் கம்பீரமாக இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபு. பொருளுரை: மூக்கு, கை, முகவாய், கண், முழங்கால், மூட்டு ஆகியவை 5 பெரிய பகுதிகளாகும். தோல், விரல் நுனி, பல், உடல், ரோமங்கள், தலைமுடி ஆகியவை 5 மென்மையான பகுதிகளாகும். கண், பாதம், உள்ளங்கை, வயிறு, நகம், மேல் உதடு, கீழ் உதடு ஆகியவை 7 சிவப்பான பகுதிகளாகும். மார்பு, தோல், நகம், மூக்கு, இடுப்பு, வாய் ஆகியவை 6 உயர்ந்த பகுதிகளாகும். கழுத்து, தொடை, ஆணுறுப்பு ஆகியவை 3 சிறிய பகுதிகளாகும். இடுப்பு, நெற்றி, மார்பு ஆகியவை 3 விரிந்த பகுதிகளாகும். நாபி, குரல் தோற்றம் ஆகியவை 3 கம்பீர பகுதிகளாகும். மொத்தமாக இவை ஒரு மகாபுருஷருக்குரிய 32 அறிகுறிகளாகும். இந்த ஸ்லோகம் சாமுத்திரிலிருந்து வரும் மேற்கோளாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இதெல்லாம் அவருடைய அறிகுறிகள். ஓகே, இதை கொஞ்சம் விபத்திவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 16 படிக்கணும். நான் எல்எஸ் மகாராஜ் 16 பதினேழு படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாராயணேனா சிக்னயுக்தா சிஹஸ்ஸ சரணா நாராயணேர சின்ன சுத்த ஸ்ரீ சப்த சரண. ஓகே. ये शिशु सर्वलोके करिबे धारणा சர்வலோகே கரிபே தாரண. இக்குழந்தையின் உள்ளங்கையின் பாதத்திலும் பகவான் நாராயணரின் எல்லா சின்னங்களும் அமைந்துள்ளன. இவர் உலகினையும் விடுவிக்க கூடியவர். நாராயணனுடைய அறிகுறி எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஓகே, அதனால இவர் வந்து நாராயணன். கன்க்ளூஷன். ஓகே, 17 படிக்கலாம். ஏதா குரிபே வைஷ்ணவ தர்மேர பசாரா ஏதா கரிபே வைஷ்ணவ தர்மேர பிரசார ஏஹா ஹைதே ஹவே துயி குலேர நிஸ்தாரா இவா கைகே ஹவே துயி குலேர நிஸ்தார. இக்குழந்தை வைஷ்ணவ தர்மத்தினை பிரச்சாரம் செய்து தாய் தந்தை என இருவரின் வம்சத்தினர் அனைவரையும் விடுவிப்பார். பொருளுரை: சாக்ஷாத் நாராயணர் அல்லது அவரது உண்மையான பிரதிநிதி மட்டுமே வைஷ்ணவ தர்மம் அல்லது பக்தி தொண்டினை பிரச்சாரம் செய்ய முடியும். ஒரு வைஷ்ணவர் பிறக்கும் போது அவர் ஒரே சமயத்தில் தமது தாய் வழி மற்றும் தந்தை வழி வம்சங்களை விடுவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இப்போ வைஷ்ணவர் பிறக்கும்போது 14 ஜென்ரேஷன். ஓகே, அதாவது நரசிம்மர் வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார், மேலே 7 கீழே 7, மேலே 7 கீழே 7, இவ்வளோ ஜென்ரேஷன் வந்து விடுதலை பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதனால தான் நம்ம ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து விடுதலை வாங்கிக்கிறாங்க. பலி மகாராஜா வந்து அவங்களுடைய அப்பா விரோச்சனன், பலி மகாராஜாவுடைய பையன் வந்து பானாசுரன். இந்த பானாசுரனை வந்து கிருஷ்ணர் கொல்ல மாட்டார். ஏன்னா நான் வந்து பிரகலாத் மகாராஜாவுக்கு வந்து நான் வாக்கு கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி 7 ஜென்ரேஷன் நான் விடுவிச்சிட்டேன்னு சொல்லி. அதனால வந்து பானாசுரன் கொல்ல மாட்டார். ஓகே, சிவன்கிட்ட சொல்கிறார் கிருஷ்ணர். ஸோ தண்டவக்ராவும் அந்த இதில் உதவணும். தண்டவக்ரா இல்லை, இது அது பலராம் தானே கொள்வார் இல்லையா? இவர் இன்னொருத்தர் ஒரு அரக்கன் வருவார், அந்த ஆஸ் அரக்கன், ஆஸ் கழுத அரக்கன் ஆசினி, அவர் பேர் என்ன? தேனுகாசுராவே கொல்ல மாட்டார். தேனுகாசுரா எந்த லைனில் வருவார்? பலி மகாராஜ் லைனா? அது மாதிரி கிருஷ்ணர் தொல்ல மாட்டார். பிரகலாத் மகாராஜ். அதனால
ஓகே. ஸோ அதனால் அந்த பிரலாமராஜ படித்து வந்தோம்னா கொல்ல மாட்டார், கிருஷ்ண கொல்ல மாட்டாருன்னா பலராம் கொள்வார். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. 18 படிக்கிறியா? சார் நீ படி. 18 ஹாஸ்ரி படிக்கட்டும். படிக்கிறியா ஹாஸ்ரி? महोत्सव करा शब बोलो हा ब्राह्मणा आजी दिना बाला खरिबा नाम करना Translation: I propose to perform a name giving ceremony. We should observe a festival and call for the Brahmanas because today is very auspicious. Purport by Shri Divine Grace A.C. Bhaktivinoda Jai. It is a Vedic principle to observe a festival in connection with Narayana and Brahmanas. Giving a child a particular name is among the purificatory process known as Dasavida Samskar. Bhaktivedanta Samskar. And on the day of such ceremony, one should observe a festival by worshipping Narayana and distributing prasadam chiefly amongst the Brahmanas. When Neelambara Chakravarti, Sachimata and Jagannath Mishra understood the marks from the Lord's lotus feet, that child Bhiman was not an ordinary child, but an incarnation of Lord Narayana, they decided on the very same day, which is very auspicious, they should observe a festival for his name-giving ceremony. In this connection, we can particularly see how an incarnation of the Supreme Personality of Godhead is ascertained by his bodily symptoms, his activities, and the prediction of the Shastras. By factual evidence, a person can be accepted as an incarnation of the God, but not whimsically or by the votes of rascals and fools. There have been many imitation incarnations in Bengal since the appearance of Lord Chaitanya. But any impartial devotee or learned man can understand that Lord Chaitanya Mahaprabhu was accepted as an incarnation of Krishna, not on the basis of popular votes, but by the evidence from the Shastra and bona fide scholars. It was not ordinary men who accept Lord Chaitanya Mahaprabhu as the Supreme Personality of Godhead. In the beginning, his identity was ascertained by the learned scholars like Neelambara Chakravarti, and later his activities were confirmed by 6 Goswamis, especially Srila Jiva Goswami and Srila Rupa Goswami and other learned scholars with evidence from the Shastra. An incarnation of the Lord is such from the very beginning of his life. It is not that by performing meditation one can become an incarnation of God all of the sudden. Such false incarnations are meant for fools and rascals, not as men. ஸோ வெரி நைஸ். ஸோ இதில் வந்து இப்போ பிரபுபார் வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு கடவுள் நம்பிக்கையெல்லாம் வந்து கொஷின் பண்ணும்போது, இல்லைன்னா சில பேர் மக்களை ஏமாற்றும் போது, நான் தான் கடவுள் சொல்லி ஏமாற்றும் போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நான் வச்சுக்கணும். ஓகே, இட்ஸ் நாட் பை பாப்புலர் வேர்ட்ஸ், இட்ஸ் பை சாஸ்திரா. கடவுளை எப்பவுமே எப்படி நம்புகிறோம்? சாஸ்திரங்கள் மூலமாக தான் கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ சாஸ்திரங்களில் நீலாம்பர சக்கரவர்த்தி, அப்புறம் 6 கோஸ்வாமிஸ், இவங்கெல்லாம் வந்து சாஸ்திரங்கள் மூலமாக சைத்தன்ய மகாபிரபுடைய வருகையை தெரிவிக்கிறாங்க. இப்படி தான் நம்ம கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ யாராவது ஒருத்தர் ஃபியூச்சரில் வந்து நான் தான் சைத்தன்யா நித்யானந்தான்னு சொன்னாங்கன்னா சாஸ்திரங்கள் எப்படி கொடுப்பட்டிருக்குன்னு நான் ஒப்பீடு பார்க்கணும். ஓகே, அப்படி ஒத்து வரலைன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடணும். 19 ஈஸ்வரிய சமயம் கேட்குதுல்ல உங்களுக்கு? ஓகே, கரெக்ட், தேங்க்யூ. சாதனை படி 19 படி. सर्वलोकेरा कोई बाई हाँ धारणा पोषणा 19 हाँ विश्वंभर नामाय हराय च कारणा In the future, this child will protect and maintain all the world. For this reason, he is used to be called Vishwambara.
Chaitanya Bhagavata confirms that the Sri Chaitanya Mahaprabhu, by his work, has made the whole world peaceful. And in the past, As in the past. Narayana protected this earth in his incarnation as Varaha. Because of his protecting and maintaining the world in the present Kali Yuga, Lord Chaitanya Mahaprabhu is known as Vishwambara, which refers to one who feeds the entire world. The movement inaugurated by Sri Chaitanya Mahaprabhu when he was present 500 years ago is again being propagated all over the world. Factually, we are seeing its practical results. People are being saved, protected, maintained by this Hare Krishna movement. Thousands of followers, especially Western youth, are taking part in this Hare Krishna movement, and how safe and happy they feel can be understood from the expressions of gratitude in their hundreds and thousands of letters. Their name Vishwambara is also mentioned in Atharva Veda Samhita 3.16.5. Vishwambara Vishwena Ma Bharasa Vahi Swaha. பிரபுபாதுக்கு நிறைய கடிதங்கள் வரும். இந்த கடிதங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அம்மாக்கள் பாராட்டியிருப்பாங்க. சில சமயம் அவங்க அப்பா அம்மா பாராட்டியிருப்பாங்க. அவங்களே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி பாராட்டுவாங்க பிரபுபாது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அந்த உலகம் ஃபுல்லாக கிருஷ்ணரை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மூலையிலேயே கொண்டு போய் கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இப்போ பிரபுபாது என்ன பண்ணியிருக்காரு, பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். உடனே அவங்க கிருஷ்ண உணர்வு தட்டி எழுப்பப்பட்டது. ஓகே, ஸோ அதனால் என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா, இந்த கிருஷ்ண உணர்வு வந்து எப்பயுமே எல்லா மனிதலையும் இருக்குது. அதை வந்து தட்டி எழுப்புறது வந்து ஒரு தூய பக்தரான முடியும். எத்தனை நம்ம அவர் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி பிருத்திவே எதை நகராதி கிராம சர்வத்திர பிரச்சார ஹைபெமார நாமா பட்டி தொட்டி எல்லாம் இது பரவும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த இஸ்கான் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. ஓகே, பிரபுபாது தான் அந்த கிரெடிட் போகும். பக்தி சித்தாந்த சாஸ்திரி கோஸ்வாமிக்கு நிறைய டிசிப்ளின் தான். அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பயங்கரமாக சான்ஸ்கிரிட் இது பண்ணுவாங்க. அனந்த வாசுதேவ் சொல்லிட்டு ஒருத்தர் பயங்கரமாக சான்ஸ்கிரிட் வந்து பேசுவார், சான்ஸ்கிரிட்லேயே பேசுவார். அந்த மாதிரி இன்னொரு டிசிபிள் அவரும் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ஆள். இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஸ்ரீதர சுவாமியும் ரொம்ப லேர்னட் பர்சன். இவ்வளோ பேர் இருந்தாலும் பிரபுபாத பக்தி சித்தாந்த சாஸ்திரி கோஸ்வாமியோடைய அந்த அருள் வந்து முழுவதுமாக யாருக்கு கருணை கிடச்சிதுன்னா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்வரூபாத் தான் கிடச்சிது. அவர் என்ன பண்ணார், உலகம் ஃபுல்லாக இந்த ஏகத்தை பரப்பிட்டார். ஏன்னா அவர் வந்து குருவுடைய வாக்கியத்தை முழுவதுமாக நம்பினார். ஹி ஹஸ் டேக்கன் அஸ் லைஃப் அண்ட் சோல். விஸ்வநாத் தாக்கூர் வந்து பகவத்கீதைக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதும்போது, குருவுடைய வார்த்தையில யார் ஒருத்தர் தன்னுடைய நம்பிக்கையை முழுவதுமாக வைக்கிறாரோ அவருக்கு வெற்றி உறுதின்னு சொல்லி படிக்கிறார் பிரபுபாதர். படித்தவொன்னே அதுலேருந்து குரு மகாராஜ் என்ன சொன்னாலும் அப்படி 100% அவர் நம்புகிறார். அதே மாதிரி நடக்கிறார். அதனால் பிரபுபாதர் சக்ஸஸ் ஆயிடுச்சு. 20 படிக்கணும். இப்போ ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி 20 படிங்க, 20 படிங்க. ஓகே. सुनी सची मिचे मिश्रे रामाने आनंद बादिला ससी मिश्रे माने आनंद बादिला ब्राह्मण ब्राह्मणी आनी महोत्सव काइला ब्राह्मण ब्राह्मणी आनी महोत्सव काइला நீலாம்பர சக்கரவர்த்தியின் தீர்க்க தரிசனத்தை கேட்டு சச்சி மாதாவும் ஜெகநாத மிஸ்ரரும் பெரும் மகிழ்ச்சியுடன் எல்லா பிராமணர்களையும் அவர்களது மனைவிகளையும் அழைத்து பெயர் சூட்டு விழாவினை அனுசரித்தனர். பொருள் உரை: வேத வழிமுறையில் பிறந்த நாள் விழாக்கள், திருமண விழாக்கள், பெயர் சூட்டு விழாக்கள், கல்வியின் ஆரம்பத்தை குறிக்கும் விழாக்கள் உட்பட அனைத்து விதமான விழாக்களும் குறிப்பாக பிராமணர்களை அழைத்து அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு விழாவிலும் பிராமணர்கள் முதலில் உணவளிக்கப்படுகின்றனர். பிராமணர்கள் திருப்தி அடையும் போது அவர்கள் விழாவினை வேத மந்திரங்களை உச்சரித்து அல்லது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரித்து ஆசி அளிக்கின்றனர். ஆமாம், ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த இப்போ வந்து இந்த கலியுகத்தில் வந்து நாம சங்கீதம் தான் போதும். அதனால் பிரபுபாதர் வந்து கோயில் தொடங்கும் போது ஒன்லி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி வச்சு கோயில் தொடங்கினார். ஓகே,
ஆனாலும் இந்த சொசைட்டிக்காக என்ன பண்ணுறோம், ஒரு பிராமணர் கூப்பிட்டு அவர் பண்ணுவார், அதே சமயம் கீர்த்தனம் நடக்கும், ரெண்டுமே பேரலாக நடக்கும். 21 படிக்கலாம். பிருந்தா மாதாஜி 21 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தபே கதா தினே பிரபுர ஜானு சக்ரமணா தபே கதே தினே பிரபு ராஜனோ சக்ரமணோ நானா சமத்கார தாதா கராயிலா தர்ஷனா. நானா சமத்கார ததா கார இலா தர்ஷனா. சில நாட்களுக்கு பிறகு மகாபிரபு தமது முட்டினால் தவழத் தொடங்கினார். வெவ்வேறு பிரியமூட்டும் விஷயங்களை காணச் செய்தார். பொருளுரை. ஒரு நாள் மகாபிரபு முட்டியிட்டு தவழ்ந்து கொண்டிருந்த போது அவரது இடுப்பில் இருந்த மணி மிகவும் இனிமையாக ஒலித்தது. அச்சமயத்தில் பாம்பு ஒன்று மகாபிரபு இருந்த முற்றத்திற்கு வந்தது. அவர் அப்பாம்பினை ஆர்வமெல்லாம் குழந்தைகள் போன்று பிடித்துக் கொண்டார். உடனடியாக அந்த பாம்பு அவரை சுற்றிக் கொண்டது. அதன் பின்னர் குழந்தையான மகாபிரபு அந்த பாம்பில் ஓய்வெடுத்தார். சற்று நேரத்திற்கு பின்னர் அப்பாம்பு மகாபிரபுவிற்கு சென்று விட்டது. இச்சம்பவம் சைத்தன்ய பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்படி ஆனந்த சேஷன் காயில் வச்சிருப்பாரோ அதே மாதிரி ஓகே சைத்தன்ய மகாபிரபு அந்த பாம்பில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாம்பு போயிடுச்சு. 22 இந்த கலாவதி பார்த்தா 22 படிக்கலாம். கிரந்தனேராச்சலே பலாயிலா ஹரிநாமா நாரி சபா ஹரி போலே ஹாசே கௌரதாமா. மகாபிரபு அழுவதை போல நடித்து எல்லா பெண்களையும் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்க செய்தார். அவ்வாறு அவர்கள் நாமத்தை சொல்லும் போது அவர் புன்னகைப்பார். பொருளுரை. இந்த லீலையினை சைத்தன்ய பாகவதம் பின்வருமாறு விளக்குகிறது. மகாபிரபு தனது அழகான கண்களுடன் அழுவார். ஆனால் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தில் உடனடியாக அழுகையை நிறுத்தி விடுவார். மகாபிரபு இந்த கேளிக்கையினை உணர்ந்த பெண்கள் அவர் அழுவதையும் அதன் பின்னர் ஹரே கிருஷ்ண மகா மந்திர உச்சாடனத்தை கேட்டு அழுகையை நிறுத்துவதையும் கண்டுபிடித்தனர். அதை வைத்து அவர் அழும்போதெல்லாம் ஹரே கிருஷ்ணா என்று சொல்ல வேண்டும் என்ற யுக்தியை அவர்கள் அனைவரும் மேற்கொள்ள தொடங்கினர். இவ்வாறாக அது தினசரி வழக்கமாக மாறியது. மகாபிரபு அழுவார். பெண்கள் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை கைத்தட்டி பாடத் தொடங்குவார். இவ்விதமாக அக்கம் பக்கத்தில் இருந்த எல்லா பெண்களும் சச்சி மாதாவின் இல்லத்தில் கூடி 24 மணி நேரமும் சங்கீர்த்தன இயக்கத்தில் இணைந்தனர். பெண்கள் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை பாடிக்கொண்டிருக்கும் வரை மகாபிரபு அழமாட்டார். அவர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் புன்னகித்துக் கொண்டிருப்பார். ஹரே கிருஷ்ணா. இது ஸ்வீட் பாஸ்ட் டைம். ஓகே, சரி, இந்த மாதிரி நிறைய லீலைகள் பண்ணுவார். இது எல்லாத்தையும் விரிவாக சொல்லுவாங்க. படிக்கலாம். 23 படிக்கலாம். சரோஜா மாதிரி 23 படிக்கலாம். தபே தபே ஹதா தினே கைலா பத சக்ரமணா தபே கதா தினே கைல பத சங்கிரமண ಶಿಶುಗಣೆ ಮಿಲಿ ಕೈಲ ವಿವಿಧ ಕಲೇನ மிலி கைல விவித கேலன. மேலும் சில நாட்களுக்கு பிறகு மகாபிரபு கால் அசைத்து நடக்க தொடங்கினார். பிற குழந்தைகளுடன் இணைந்து வெவ்வேறு விளையாட்டுகளில் ஈடுபட்டார். ஓகே, இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க, சின்னதாக இருக்குது. ஏகாதினா சசி காயா சந்தேஷானியா சசிகயி சந்தேஷானியா பாத்தபாரி தியா பாய்லா காओ ता बसिया பாட்டபரி தியா பைல காவோட்ட பசியா. ஒரு நாள் மகாபிரபு இதர சிறு குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்த போது அன்னை சசி ஒரு தட்டு நிறைய நெற்பொரியையும் இனிப்பையும் கொண்டு வந்தாள். அவற்றை அமர்ந்து உண்ணும்படி குழந்தையிடம் கேட்டுக்கொண்டாள். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மலைவாசம் 25 படிக்கலாம். हरे कृष्ण प्रभु. एतबोली गेला शशि गृहे कर्म करिते
एतफली केला शशिगृहे कर्म करिते लुखाना लागिला शिशुम नित्तिका कायिते लुखाना लागिला शिशु नित्तिका कायिते ஆனால் அவள் தனது இல்ல கடமைகளை கவனிக்க சென்ற போது தமது தாயிடமிருந்து மறைந்து கொண்ட குழந்தை மண்ணை சாப்பிட தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இன்னொரு ஸ்லோகம் படிச்சுங்க. देखी शशिदाना आइला गौरी हाया हाया देखी शशि दाना हैला करे हाय हाय माती गादी लाया कहे माती के न काया माटे काटे लना कहे माटे के न काया. என்ன இது சாரி. இதை கண்ட அன்னை சச்சி விரைவாக வந்து சத்தமிட்டாள். என்ன இது மகாபிரபுவின் கையில் இருந்து மண்ணை தட்டிவிட்டு ஏன் மண் சாப்பிடுகிறார் என்று வினவினாள். மண்ணை ஏன் சாப்பிடுறீங்கன்னு கேட்கிறார். இதே மாதிரி கிருஷ்ணர் விட்டு மண்ணை வாழைப்பட்டார்ல, யசோதாமா கேட்குறாங்க, பலராம் மாட்டி விட்டார் இல்லையா, அதே மாதிரி இப்போ வந்து என்ன நீ மண்ணை சாப்பிட்டுருக்கேன்னு சச்சி மாதா கேட்குறான். அதே மாதிரி பாஸ்ட் டைம். ஓகே, எல்ஏசி மாதா 27, 28 படிங்க. 28 சின்ன தானே? ஆமாம். கண்டியா பலேனா சிஷு கேன கரதோசா. தேங்க்யூ பிரபு. கேட்குதா மாதாஜி? கேட்குதா? எல்ஏசி மாதாஜி கேட்குதா? ஹரே கிருஷ்ணா. பிரபு விட்டு விட்டு கேக்குது. இருங்க, வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவான்னு பாருங்க. இப்போ நல்லா கேட்குதா? ஓகே கேட்குதா? சரி ஓகே மேடம். காண்டியா பலேன சிசு கேன கரதோஷா. कांदिया पलेन शिशु केने कररोष तुम्ही माती खायते दिले मोरा की बादोसा. तुम्ही माडी काईदे तिले मोर किबाते தோஷ. அழுதபடி குழந்தை தனது தாயிடம் வினவினார், நீங்கள் ஏன் கோபமாக உள்ளீர்? நீங்கள் ஏற்கனவே நான் உண்பதற்காக மண்ணை கொடுத்தீர். இதில் என்ன குற்றம் என்ன? இதில் எனது குற்றம் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஓகே, ஏன் கோபமா இருக்கீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கிறார். கேக்குதா மாதாஜி? ஓகே இப்ப கேக்குது பிரபு. ஓகே, இது இன்டர்நெட் ரொம்ப சரியா இல்லை. வைஃபை கரெக்டாக ஆச்சு சாதாரணி? வைஃபை கரெக்டாக தான்? வைஃபை லைனில் இருக்கு அப்படிங்க. கரெக்டாக தான் பாருங்க அதை பார்த்தாலும் தெரிஞ்சிருமே மொபைலில் இருக்கா? சரி, வைஃபைல கனெக்ட் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணி பார்த்தலாம். ஒரே நிமிஷம் லைன்லேயே இருங்க. ஓகே, இப்போ வந்து ஹரே கிருஷ்ணா. கேட்குதா மாதாஜி? இப்ப கேக்குது பிரபு. ரைட், வைஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. போயிட்டு வந்து வைஃபை. இப்போ அடுத்த சொல்லுவோம் அப்படிங்களா? ஹரே கிருஷ்ணா. 28 ஸ்லோகம். 28 ஸ்லோகம் கரெக்ட். காய சந்தேஷா ஹன்ன ஜதே காமாய் மாதிரா விகாரா. ಕಾಯಿ ಸಂದೇಶ ಅನ್ನ ಜದೇಗ ಮಾಡಿರ ವಿಕಾರ. ಯಹೋ ಮಾತಿ ಸೇಹಾ ಮಾತಿ ಖಿ ಭೇದ ವಿಚಾರ. ಏಕೋ ಮಾಡಿ ಸೇಕ ಮಾಡಿ ಕಿಪೇತ ವಿಸಾರ. நெற்பொறி சந்தேஷ் மற்றும் அனைத்து உணவுப் பொருட்களும் மண்ணிலிருந்து மாற்றம் பெற்றவையே. இதுவும் மண், அதுவும் மண். இதை கவனியுங்கள். இவற்றிற்கு மத்தியில் என்ன வேற்றுமை? ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாமே மண்ணு தான், இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வளோ முக்கியமான கேள்வி பாருங்க. ஆசினி சார் 2 பேரும் பாதி படிக்கணும். ஓகே, ஆசினி ஃபஸ்ட் படி. 29 மாதி தேஹா மாதி பக்ஷ்யா தேஹா விசாரி. நீ வேணா படிங்க. 29 படிங்க. வெயிட் பண்ணாதீங்க. अविचारे देहा दोषा की बलिते पारी. Translation: This body is transformed of dirt
And the eatables are also a transformation of dirt. Please reflect upon this. You are blaming me without consideration. What can I say? Perfect. This is explanation of Mayavadi philosophy, which takes it to be everything one. The necessity of body, namely eating, sleeping, mating and defending, are all unnecessary in spiritual life. When one is elevated to spiritual platform, there are no bodily necessities and inactivities pertaining to the bodily necessities. Pertaining to the bodily necessities, there are no spiritual consideration. In other words, the more we eat, sleep, have sex and try to defend ourselves, the more we engage in material activities. Unfortunately, Mayavadi philosophers consider devotional service to be bodily activities. They cannot understand the simple explanation of Bhagavad Gita 14.26. Mam chayo apyabicharena bhakti yogena sevate sadhana samati taitam brahmabhuyaya kalpade. Anyone who engages in spiritual devotional service without motivation, rendering such a service for satisfaction of the Lord, is elevated immediately to the spiritual platform and all his activities are spiritual. Brahma Bhuyaya refers to Brahman, spiritual activities. Although Mayavadi philosophers are very eager to merge into the Brahman effulgence, they have no Brahman activities. To a certain extent, they recommend Brahmana activities, which for them means engagement in studying the Vedanta and Samkhya philosophies. But their interpretations are dry speculation. Lacking the varieties of spiritual activities, they cannot stay for long on the platforms of simply studying Vedanta or Samkhya philosophy. Thank you. ஸோ மாயாவதியுடைய வாதம் என்னென்னா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்தி சேவையில் ஈடுபடுறதும் பாடிலி ஆக்டிவிட்டீஸ், உடல் சார்ந்த ஒரு செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இது ஒரு தவறான விளக்கம். ஓகே, ஏன்னா பகவான் சம்மந்தப்படும் போது அது பக்தி பௌதிகம் கிடையாது. இதுதான் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் மாயாவதிஸ்க்கும் நமக்கும் வைஷ்ணவஸ்க்கும். அதனால் ஜெகத் மித்யா, பொய், பிரம்ம சத்யா அப்படிங்கிறது அவங்களுடையது. ஆனால் ஜெகம் மித்தியம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணாண்டன் தோன்றது இல்லையா இந்த உலகம், அதனால் அது பொய் கிடையாது. அது தற்காலிகமானது, ஆனால் அது உண்மை தான். ஓகே, அதில் நம்ம கோத்ரூ பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வேணால் ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகே, நம்ம நினைப்போம், இன்னொருத்தர் இன்னொன்று நினைப்பார், இப்படி மாறி மாறி எல்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அதான் நீ ஒரு பேராகிராஃப் படி, அதுக்கு ஒரு மாதாஜி படி. Life is meant for varieties of enjoyment. The living entity is by nature full of an enjoying spirit, as stated in Vedanta Sutras. Anandamaya Abhyas. In devotional service, the activities are variegated and full of enjoyment, as stated in Bhagavad Gita 9.2. All the devotional activities are easy to perform, Susukam Kartam Avyayam, and are eternal and spiritual, Avyayam. Since the Mayavadi philosopher cannot understand this, they take it for granted that the devotees' activities, Shravana Kirtanam, Vishnu Smaranam, Pada Sevanam, etc., are all material and therefore Maya. They are considered that Krishna is advent in this universe and his activities to be Maya. Therefore, because they consider everything Maya, they are known as Mayavadi. Actually, any activities performed favorably for the satisfaction of the Lord under the direction of spiritual master are spiritual. But for the person to disregard the order of the spiritual master and act by the concoction and accepting his non-sensual activities to be spiritual is Maya. One must achieve the favor of the Supreme Personality of God through the mercy of spiritual master. Therefore, one must first please the spiritual master, and if he is pleased, then we should understand that the Supreme Personality of God is also pleased. But if a spiritual master is displeased by our actions, they are not spiritual. Srila Vishwanatha Chakravarti Thakur confirms this. Yashya Prasada Bhagavad Prasado Yashya Prasada Nakadopi. Activity that pleases the spiritual master must be considered spiritual, and they should be accepted as satisfying to the Lord.
ஸோ ஆன்மீக குரு மகிழ்ச்சி ஆகிட்டா எல்லாம் மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ இமீடியட் சூப்பர்வைசர், டிபார்ட்மெண்ட் சூப்பர்வைசர் மகிழ்ச்சி ஆகிட்டான்னா கம்பெனி ஹாப்பி ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து ஆன்மீகம் வந்து மகிழ்ச்சி ஆகும். எல்லாமே மாயான்னு சொல்லுது மாயாவதி. கடைசியில் நம்மளும் பகவான் ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க. இது வந்து மாயாவதி ஃபிலாசபி. ஆனால் வைஷ்ணவ ஃபிலாசபி வந்து குரு கிருஷ்ணனுடைய அந்தரங்க சேவர்கள் எப்பயும் மாஸ்டர் ஆக முடியாது. இது வைஷ்ணவ ஃபிலாசபி. ஓகே, லாஸ்ட் பேராகிராஃபு. ஜெய் ஸ்ரீ மாதாஜி, நீங்கள் லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பரம ஆன்மீக குருவான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மாயாவாத கொள்கையினை தமது தாய்க்கு உபதேசிக்கின்றார். உடலும் மண்தான், உணவும் மண்தான் என்று கூறுவதன் மூலமாக அனைத்தும் மாயையே என்று அவர் குறிப்பிடுகிறார். இதுவே மாயாவாத கொள்கையாகும். தாங்கள் பேசும் அபத்தங்களை தவிர அனைத்தும் மாயை என்று கூறுவதால் மாயைவாதிகளின் கொள்கை குறைபாடுள்ளதாகும். அனைத்தும் மாயை என்று கூறுவதால் மாயாவாதி பக்தி தொன்றுக்கான வாய்ப்பை இழக்கிறான். இதனால் அவனது வாழ்க்கை நாசமடைகிறது. எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்துகிறார், மாயாவாதி பாஷ்ய சூழிலே கய சர்வநாசா. சைத்தன்ய சரிதமிடம் மத்திய லீலை 6.169. மாயாவாத கொள்கையினை ஏற்பவன் தனது முன்னேற்றத்தில் நிரந்தரமாக நாசமடைகிறான். ஓகே, ஸோ சத்யநாம அவர் வந்து வன்மையாக கண்டிக்கிறார் இல்லையா? மாயாவாத கொள்கையை வந்து வன்மையாக கண்டிக்கிறார். வாசத் சங்கத்தியாக வைஷ்ணவாச்சாரா. அதே மாதிரி மாயாவாத பாஷ்ய சுனிலே ஹய சர்வநாசா. அவருடைய வார்த்தைகளை கேட்டால் நாசமாயிடும், அவ்வளோதான். ஓகே, பக்தியே முடிஞ்சு போகும். அதனால மாயாவாதம் வந்து ரொம்ப டேஞ்சர். 30 படிக்கலாம். பிருந்தாமணி 30 படிங்க. अंतरे विस्मिता शशिबालिला ताहरे. अंतरे विस्मिता शशिबालिला ताहरे. माति खाइते ज्ञान योगा के शिखाइला तोरे. माति खाइते ज्ञान योगा के शिखाइला तेरे. குழந்தை மாயாவாதம் பேசுவதைக் கண்டு ஆச்சரியமுற்ற அன்னை சச்சி பதிலளித்தார். என் மண்ணை சாப்பிடுவதை ஆதரிக்கக்கூடிய இந்த தத்துவ அனுமானத்தினை உனக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பொருளுரை. தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான தத்துவ உரையாடலில் அரோவாதிகள் கூறக்கூடிய அனைத்தும் ஒன்றே என்னும் கருத்தினை மகன் முன்மொழிந்த போது தாய் பதிலளித்தார். எல்லாம் ஒன்று என்றால் மண்ணை சாப்பிடுவதற்கு பதிலாக மக்கள் அனைவரும் மண்ணிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுவது ஏன்? ஹரே கிருஷ்ணா. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி யார் சொல்லி கொடுத்தாலும் நம்ம யோசிக்கிறான். ஓகே, அதனால் கேட்குறாங்க, மண்ணா எல்லா மண்ணிலேருந்து வந்தால் மண்ணை சாப்பிடல, ஏன் எல்லாரும் உணவை சாப்பிட்றாங்க? இதுதான் அவங்க கேள்வி. இதான் நம்ம மாயாவதி கேட்குறோம். எல்லாமே ஒன்று தான். ஏன் புளியை பார்த்து பயப்படுறீங்க? புளியை பார்த்து அங்கேயும் நில்லுங்க, புளி சாப்பிட்டோம். ஆனால் புளியை பார்த்து ஓடுறீங்கல்ல. ஸோ அது இட்ஸ் நாட் எவ்ரி திங் இஸ் ஒன். அது தவறான பிலாசபி. 31 கலாவதி மாதாஜி 31 படிங்க. ஹரே கிருஷ்ணா. மாத்திரா விகாராண்ணா காயிலே தேஹபுஸ்தி ஹயா. மாத்திரா விகாராண்ணா காயிலே தேஹபுஸ்தி ஹயா. மாத்தி ஹாயிலே ரோக ஹயா தேஹ ஜாஜா சயா. மாடி காயிலே ரோகா ஹயா தேஹே ஜாயா ஜயா. தத்துவம் பேசும் குழந்தையின் மாயாவாத கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக அன்னை சச்சி கூறினாள், அன்புள்ள மகனே, மண்ணின் பரிமாற்றமான தானியங்களை உண்மதால் நமது உடல் ஊட்டச்சத்தினை பெற்று பலமுடையதாக மாறுகிறது. ஆனால் மண்ணை நேரடியாக அப்படியே உண்டால் உடலானது ஊட்டம் பெறுவதற்கு பதிலாக நோய்வாய்ப்பட்டு நாசமடையும். இப்போ அன்னை வந்து பதிலளிக்கிறான். ஓகே, எதுக்காக வெரைட்டி வேணும் அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறான். 32 சரோஜமாஜி 32 படிங்க. மாத்திரா விகாரகதே பாணி பாரியாணி. विकारघटे पाणी भरियानी. माती पिंडे धारी जबे शोषी जाजा पानी. माडी पिंडे धरी जबे शोषी जाय पानी.
மண்ணின் பரிமாற்றமான பானையில் என்னால் மிக எளிதாக நீரை நிரப்பி எடுத்து வர முடியும். ஆனால் மண் குவியலில் நான் நீர் ஊற்றினால் அந்த குவியல் எல்லா நீரையும் உறிஞ்சிவிடும். என்னுடைய முயற்சி பயனற்றதாக மாறிவிடும். பெண்ணாக இருந்த போதிலும் சச்சி மாதாவினால் மொழியப்பட்ட இந்த எளிய தத்துவமானது ஒருமைத்துவத்தில் கற்பனை செய்து கொண்டுள்ள மாயாவாதிகளை தோற்கடிக்கக்கூடியதாகும். நடைமுறை இலக்குகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பன்முகத்தன்மைகளை ஏற்க மறுப்பது மாயாவாதத்தின் குறைபாடாகும். மண்பானையும் மண் குவியலிலும் அடிப்படையில் ஒன்றுதான் என்ற போதிலும் நடைமுறை செயல்பாடுகளில் மண் பானை பயனுள்ளது, ஆனால் மண் குவியல் பயனற்றது என்று சச்சி மாதா உதாரணம் வழங்கினார். சில நேரங்களில் ஜடமும் ஆன்மீகமும் ஒன்றே என்றும் அவற்றிற்கு இடையில் வேறுபாடு இல்லை என்று விஞ்ஞானிகள் வாதிடுகின்றனர். உண்மையில் உயர்ந்த அறிவுடன் பார்த்தால் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் வேறுபாடு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நடைமுறையில் பார்த்தால் கீழிலே இருக்கக்கூடிய ஜடமானது நமது ஆன்மீகமான ஆனந்த வாழ்விற்கு பயனற்றது என்பதையும் ஒருவன் அறிந்திருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்வானது மிகவும் நுண்ணிய நிலை என்பதால் ஆனந்தமயமானதாகும். இது தொடர்பாக மண்ணும் நெருப்பும் நடைமுறையில் ஒன்றே என்னும் உதாரணத்தினை பாகவதம் வழங்குகிறது. மண்ணிலிருந்து மரங்கள் வளர்கின்றன, அந்த மரங்களிலிருந்து நெருப்பும் புகையும் வருகின்றன. அவ்வாறு இருப்பினும் வெப்பத்தை பெறுவதற்கு நம்மால் நெருப்பைத்தான் உபயோகிக்க இயலுமே தவிர மண், புகை அல்லது மரத்தினை உபயோகிக்க இயலாது. எனவே வாழ்வின் இறுதி குறிக்கோளை உணர்வதற்கு நாம் ஆத்மாவின் நெருப்பினை கருத்தில் கொள்கிறோம், ஜடமான மரத்தையோ மண்ணையோ கருத்தில் கொள்கிறோம். நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? எப்படி ஃபயர் யூஸ் பண்ண முடியுது, எத்துலேருந்து தான் எல்லாம் வருது, வுட்டு வருது, வுட்லேருந்து ஃபயர் வருது. அதனால் ஃபயரை யூஸ் பண்ண முடியும், ஆனால் எர்த்தை யூஸ் பண்ண முடியும் அந்த பர்பஸ்க்கு. அதே மாதிரி வாழ்க்கையோட நோக்கம் ஆன்மீகத்தை ஆன்மா உணர்வு தான். ஓகே, அதனால் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டலாம். இந்த எக்ஸாம்பிளில் மாதாஜி அவர் சச்சி மாதாஜி அவ்வளோ இன்டெலிஜென்ட் கேட்குறாங்க. ஓகே, 33 படிக்கலாம். மலைவாசம் 33 படிங்க. हरे कृष्ण प्रभु. आत्मालोकायते प्रभो बलिलात हरे. आत्मलोकायते प्रभो बलिलात हरे. आहे केनाइह माता ना शिकाले मोरे. आके केनहिह माता नाशिकाले मोरे. மகாபிரபு தமது தாயிடம் பதிலளித்தார், தன் உணர்வின் இந்த நடைமுறை தத்துவத்தினை எனக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுக்காமல் நீங்கள் மறைத்து வைத்தது ஏன்? பொருளுரை: ஒருவனுக்கு வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்தே இருமையின் அல்லது பன்முகத்தன்மையின் வைஷ்ணவ தத்துவம் கற்றுக் கொடுக்கப்பட்டால் ஒருமைவாதம் அவனை அதிகமாக பாதிக்காது. உண்மையில் அனைத்தும் பரம மூலத்திடம் இருந்து தோன்றுகின்றன. ஜன்மாத் ஏஷியா யதா. சூரிய கதிர்கள் பல விதங்களில் வெளிப்படுவது போலவே மூல சக்தியானது பல்வேறு விதங்களில் வெளிப்படுகிறது. சூரியனில் இருந்து வரும் மூல சக்தியானது தன்னை ஒளி, வெப்பம் என்னும் வகைகளாக வெளிப்படுத்துகின்றது. ஒளியினை வெப்பம் என்றோ வெப்பத்தினை ஒளி என்றோ கூற இயலாது. இருந்தும் அவற்றில் ஒன்றை மற்றொன்றிலிருந்து பிரிக்கவும் இயலாது. எனவே சிந்தனைக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருத்தல் என்னும் அசிந்திய பேத தத்துவம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவமாக உள்ளது. ஒளி, வெப்பம் எனும் இரண்டு பௌதிக தோற்றங்களுக்கிடையில் ஒற்றுமை உள்ள போதிலும் அவற்றுக்கு மத்தியில் வேற்றுமையும் உள்ளது. அது போலவே மொத்த பிரபஞ்ச படைப்பும் பகவானுடைய சக்தி எனும் போதிலும் சக்தியானது பல்வேறு தோற்றங்களில் வெளிப்படுகிறது. ஹரே கிருஷ்ணன். நம்மளுடைய பிலாசபி அசிந்தியா அபேத தத்துவம். எல்லாம் ஒன்று தான், ஆனால் எல்லாத்துக்கும் இப்போ வேற்றுமையும் இருக்குது. எப்படி நம்மளும் கிருஷ்ணன் ஒன்று, கிருஷ்ணன் நம்மளும் சச்சிதானந்த விக்கிரகா. ஆனால் கிருஷ்ணன் அன்லிமிட்டட், அளவில் அடங்காதவர். நம்ம லிமிட்டட், மைன்யூட், ரொம்ப சின்னவங்க. ஓகே, இதுதான் டிஃப்ரென்ஸ். அசிந்தியா வேத தத்துவம். இதுதான் சைத்தன்யா பின்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மாயாவாதி நம்மளுக்கு கூட ஒன்றுன்னு சொல்லுவாங்க. துவைதம் என்ன சொல்லுவோம், கடவுள் நம்மளும் வேற. சைத்தன்யா என்ன சொல்கிறாரு, அத்வைதம் துவைதம் கிடையாது, அசிந்தியா வேதம் தத்துவம் சொல்கிறாரு. ஓகே, ஒன்று தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ எல்லேசி மாதாஜி 2 ஸ்லோகம் படிங்க, அதை முடிச்சுக்கலாம். हरे कृष्ण महाराज. ये बेसे जानिला आरमती ना काइबा. ये बेसे जानिला आरमाडी
नाकाइब सुधा लागे जबे धबे तोमर स्तन पिबा सुधाला के तबे तबे तोमार स्तन हाँ என்னால் தற்போது இந்த தத்துவத்தினை புரிந்து கொள்ள முடிகிறது. நான் இனிமேல் மண் சாப்பிட மாட்டேன். எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் உங்களுடைய விலையிலிருந்து பாலை உறிஞ்சி குடிப்பேன். சின்ன குழந்தை பேசலாம். ஓகே, ஃபிலாசபி தெரியுது, அதே சமயம் ஓகே ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன். 35 ஏத பௌலி ஜனாயிரா கோலேதே சதியா ஏத பலி ஜன நீரே கோலேதே சாதியா சனபானா கரே பிரபு ஈஷாத் ஹசியா சனபான கரே பிரபு ஈஷத் ஹாசியா. இவ்வாறு கூறிய மகாபிரபு மெல்லிய புன்னகையோடு தனது தாயின் மடியில் ஏறி அவரது முளையிலிருந்து பாலை உருவினார். தேங்க்யூ மதன், ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ வந்து முடிச்சுக்கலாம். இனிஷியலாக கொஞ்சம் டைத்தை வந்து லாஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இன்றைக்கி சரியான இப்போ இஷ்யூ நல்லா இப்போ சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா கேட்குது இன்டர்நெட்டு. இனிஷியலாக கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. 2 minutes எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சில விஷயங்கள்லாம் நம்ம இதெல்லாம் ரொம்ப ஆன்மீகம். ஓகே, யசோதாமா ரிலேஷன்ஷிப்பு, சச்சியமாதா ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் ஆன்மீகம். இதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. குழந்தைங்கள்லாம் நம்ம ஆர்டினரி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணி பால்லாம் குடித்தாலுமே அவங்களும் ஆன்மீகம், இவரும் ஆன்மீகம், எல்லாமே அந்த பாலுமே ஆன்மீகம், அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ அதனால தான் அந்த கிருஷ்ணர் தோன்றும் போது கருவில் தோன்றினான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவர் எப்படி தோன்றினார்? அவர் இதயத்திலேருந்து, வசுதேவ இதயத்திலேருந்து தேவிக இதயத்துக்கு வர்றார். ஓகே, அப்புறம் கருக்கு போயிட்டு அப்புறம் வெளியே வந்துடுறார் அப்படியே. ஓகே, வெளியே 4 கையோடு வர்றார், எல்லா ஆர்னமெண்ட்ஸ் போட்டு. அதனால் நம்ம வந்து இது இன்கன்சீவல். ஓகே, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போகலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். கேள்வி பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? ஹாசினி, ஈஸ்வரி ஜெயஸ்ரீ மேடம் நீங்கள் சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது கிருஷ்ண ஓரம் இருக்கிறவங்களுக்கு வந்து பௌதிகம் ஆன்மீகம் இரண்டுமே ஆன்மீகம் தான். ரெண்டுமே ஆன்மீகம். ஏன்னா பௌதிகத்தை ஆன்மீகத்தில் யூஸ் பண்ண முடியும், அதனால அதுவும் ஆன்மீகம் தான். கரெக்டாக. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெகத் வந்து பொய்யானது கிடையாது, பகவான் கிட்ட இருந்து தோன்றியதுனால அது பொய்யானது கிடையாது. ஆனா நிரந்தரமானது அல்ல. அது நிரந்தரமானதல்ல. ஓகே, தற்காலிகமானது. ஓகே, பூத்வா பூத்வா பிரளீயத்தை, மீண்டும் மீண்டும் தோன்றி மீண்டும் மீண்டும் அறையும். ஓகே, அதான் ஜெகத்துடைய நேச்சர். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். பிரபு, ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் கீழ்ப்படிஞ்சு அதை அப்படியே பின்பற்றி நடந்தோம்னா அது ஆன்மீகத்துக்கு நோக்கி செல்வோம். அப்படி இல்லாம அதை அவமானப்படுத்திட்டு நம்ம இஷ்டத்துக்கு இது பண்ணோம்னா அது மாயாவில சேர்ந்துடும் பிரபுஜி. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. நம்ம உள்நோக்கம் எதுவும் இல்லாமல் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அந்த தொண்டை வந்து பகவானுக்கு திருப்திக்காக மட்டுமே செய்யணும். அப்போதுதான் நம்ம ஆன்மீகத்தில் வந்து முன்னேற முடியும். அப்பதான் நம்ம செய்யற எல்லா செயல்களுமே ஆன்மீகமானவை அப்படின்னு நினைக்க முடியும். தேங்க்யூ மாதாஜி. இதில் பிரபுபாத் வந்து ஒரு லெட்டரில் ஒரு கடிதம் எழுதுறாரு. நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது வந்து கிருஷ்ணனுடைய திருப்திக்கு தான் நம்ம பண்ணுறோம். இது வந்து கிருஷ்ணரே நமக்கு கொடுத்துருக்காரு, கிருஷ்ணனுடைய திருப்திக்கு மாத்திரம் தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். அது எவ்வளோ வேணாலும் மேக்ஸிமம் நல்லா பண்ண முடியும், பண்ணிடணும். ஓகே, மற்ற யாருடைய திருப்திக்காக நான் பண்ணலை அப்படின்னு நம்ம இருக்கிற ஆக்டிவிட்டி நினச்சிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சீக்கிரமாக பக்தி சேவையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு லெட்டரில். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சதானி ஒரு பாயிண்ட் இருக்கா உனக்கு? ஓகே, மீட்டில் ஹரே கிருஷ்ணா மூலமாக எஸ்பெஷலி வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து இந்த சேஃப் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி thousands of letters வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. கரெக்ட். ஏன்னா ஹரே கிருஷ்ண மூமெண்ட் வந்து செல்டர் கொடுக்குறாங்க. சத்யமா பிரபு இனாகிரேட் பண்ணி வச்சாரு. இதுக்குலாம் இந்த விஸ்வம்பரா அப்படின்ற ஒரு இதில் இனாகிரேட் பண்ணி வச்சாரு. அதை வந்து அப்ரிஷியேட் ஏன்னா இந்த பௌதிக லோகத்தில் வந்து அரக்கர்கள் தான் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸு எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உறிஞ்சில் தான் பார்க்குறாங்க. அதனால்
ஹரிகிருஷ்ண மூமெண்ட் வந்து ஒரு வரப்பிரசாதம். நிறைய இடத்துல பிரபா எழுதியிருக்காங்க. ஓகே, கிருஷ்ண கான்செப்ட் வரப்பிரசாதம். இந்த மாதிரி உள்ள மக்களுக்கு, ஜென்டில் பீப்புளுக்குலாம் இது வந்து ஷெல்டர் கொடுக்குறாங்க. ஓகே ஆசினி, மாயாவாதி philosophy கேட்டாங்கன்னா ஒருத்தங்களோட பக்தி அழிஞ்சிடும். அது என்ன ஸ்லோகம் வெஸ்? மாயவாத வாச சுனிலே போயிலா விநாசா சர்வநாசா. ரைட்டா? சுனிலா சுனிலா சர்வநாசா. என்ன போது? மாயவாத பாசகையிலே சுனிலா சர்வநாசா. பாச சுனிலே போய் சர்வநாசா. போயா சர்வநாசா. போயா சர்வநாசா. ஓகே ஓகே. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அர்ச்ச விக்கிரகத்திலையும் பகவான் மூல புருஷரா செயல்படுவாரு அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. அதாவது பகவான் அவதாரம் எடுத்தப்போ அவருடைய அவர் நடக்க ஆரம்பிச்சப்போ வீடெல்லாம் பாதத்துல இந்த சங்கு, சக்கரம், கொடி, வஜ்ரம், அதெல்லாம் மீன் அவையெல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க வந்து இது என்னவோ இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தர் ஜெகநாத மிஸ்டரும் சச்சிதானந்த அம்மாவும் பேசிக்கிறாங்க, சச்சி அம்மாவும் பேசிக்கிறாங்க. அப்போ குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்த உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு, இவங்க கிட்ட சொல்றாங்க, அவர் யாரு பிரபு, அந்த ஜோதிடர் நீலாம்பர சக்கரவர்த்தி தாத்தா. நீலாம்பர சக்கரவர்த்தி வந்து அவர் ஏற்கனவே அவர் சொல்லி குறிச்சு தீர்மானிச்சே வச்சிருக்காங்க. அதாவது சால கிராம, நம்ம வீட்டு சால கிராமத்துல இருக்கும் அது அப்படின்னு, அந்த பாத சுவடு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அர்ச்சா விக்கிரகம் இருந்தாலே அங்க வந்து பகவான் இருக்காருன்னு நம்ம நம்பணும். இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, பிரபா சொல்றாரு, இந்த அர்ச்சா விக்கிரகம் வந்து மண், கல், மரம், பெயிண்ட்டு எதில் வேணாலும் ஆயிக்கலாம். ஓகே, நான் அது அர்ச்சா விக்கிரகத்தை வந்து உத்தம அதிகாரி பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லா விதமான பாவம் வந்துடும். பாவம்னா எல்லாம் எக்ஸ்டசி, முடி கூச்செட் நிற்கிறது, எல்லாமே அவங்க அழுக வருது, எல்லாமே வரும். ஆனால் இனிஷியலாக உள்ளவங்க பார்க்கும்போது அவங்க வந்து அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இதை அர்ச்சா விக்கிரகத்துக்கு ரொட்டீனாக ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஊதுபத்தி காட்டுறது, விளக்கு காட்டு, இது மாதிரி ஒர்ஷிப் பண்ணுவோம். இதை வந்து நம்மளால் அந்த மாதிரி பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சாலுமே நம்ம பகவானுக்கும் அர்ச்சா விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு ஆன்மீக குரு சொன்ன மாதிரி நம்ம நடக்கணும். ஓகே, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய டியூட்டி. இப்போ நம்மளால் அட்வான்ஸ் டியூட்டி மாதிரி அதை பார்க்க முடியாட்டாலும் சாஸ்திரத்தில் கூட்டி இருக்கிறது உண்மைதான், இதை நான் தியரிட்டிக்கலாக ஒத்துக்கிறேன், நான் இப்படி ஒர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரி பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்ஷிப் பண்ணுறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மலையாவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 32 அங்க லட்சணங்கள் வந்து ஒரு மகாபுருஷரை குறிக்கிறது பிரபு. சாஸ்திரங்கள் மூலமாக நாம் பகவானின் வருகையை வந்து தெரிஞ்சுக்கலாம். சாஸ்திரங்கள் மூலமாக தான் வந்து பகவான் ஸ்ரீ சைத்தன்ய வருகை வந்து கணிச்சாங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏகப்பட்ட சாஸ்திரம் சொல்லியிருக்காங்க. ஓகே, மகாபாரத்லேருந்து ஸ்ரீமத் பாகவதம், புராணங்கள், ஸ்கந்த புராணம், பிரம்ம யாமல புராணம், ஏகப்பட்ட புராணங்களில் இவருடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அதுவும் பேர் முதற்கொண்டு, ஊர் முதற்கொண்டு, அம்மா பேர், அப்பா பேர், இவர் என்ன பண்ணுவார், சன்னியாசி ஆவார், இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால் ஒரு அவதாரம் அப்படின்னா, இன்கார்னேஷன் அப்படின்னா அது சொன்ன மாதிரி 32 அறிகுறிகள், பாதங்களில் சில அறிகுறிகள், இதெல்லாம் பாகவத்திலையும் கொடுத்துருக்காங்க, சைத்தன்ய சரித்திரத்திலையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வெரிஃபை பண்ணும். பாதத்தை காட்டு, என்ன அறிகுறி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரேகை என்ன ஓடுது, கையில் சின்னங்கள் இருக்கணும், காலில் சின்னங்கள் இருக்கணும், அது செயற்கரிய செயல்கள் பண்ணுவாங்க. ராமர் என்ன பண்ணார், அந்த கற்களை போடுறாரு, மிதக்கும் கற்களில் பாலம் கட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவதாரம் சொல்லிட்டு, இதெல்லாம் கேட்கணும். நம்ம குரூப்பில் வரவரே ஒருத்தர் ஏமாந்துட்டார் இந்த மாதிரி. இப்போ இல்லை, கிருஷ்ணனுக்கு வரப்புனால ஏமாந்துட்டார், ஒரு பாபாஜியை நம்பி ஏமாந்துட்டார். ஓகே, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். நீ கடவுள்னு சொல்கிறேன், நீ எப்படி கடவுள்னு சொல்கிற, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணார் கடவுள், நீ என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிற, உன்னால் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்க முடியுமா, கேன்சர் வருதுன்னு சொல்கிற, அப்புறம் உங்களை இது எவ்வளோ ஹெல்த் இஷ்யூன்ற, எப்படி கடவுளுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் கிடையாது. இந்த மாதிரி கேள்வி கேட்டு நம்ம அட்லீஸ்ட் நம்ம அதுலேருந்து வெளியே வந்தோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபூலிஸாக இருக்கக்கூடாது. பிரபா ரொம்ப வருத்தப்படுவார். அமெரிக்கன் சொன்ன இன்டெலிஜென்ட் பார்த்தேன், இங்கே வந்து நிறைய இந்தியர்கள் வந்து ஏமாத்துறாங்க சுவாமிஜிஸ் வந்து, இது எப்படி அமெரிக்கன் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதனால் பிரபுபாதர் போகும்போது அந்த அமெரிக்கா தூதர்கள் உள்ளவங்க, அந்த தூதரங்களுக்கு உள்ளவங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது போலி சமையான்னு நினைக்கிறாங்க. பிரபா சொல்கிறார், நம்ம அதை ப்ரூவ் பண்ணணும், நம்ம உண்மையான குரு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி பிரபா விரும்புகிறார். ஓகே, இல்லை விஷயம் மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள்.
ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. உண்மையில் பகவானின் திருப்திக்காக ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின் கீழ் சாதகமான முறையில் செய்யப்படும் எல்லா செயல்களும் ஆன்மீகமானவை. ஆனால் ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறி தமது அபத்தமான செயல்களை ஆன்மீகமானவையாக ஏற்று மனம் போனபடி செயல்படுவது மாயை. ஆன்மீக குருவின் கருணை மூலமாக புருஷோத்தமரான முழு முதற் கடவுளின் கருணையை அடைய முடியும். எனவே ஒருவன் முதலில் ஆன்மீக குருவை திருப்தி செய்ய வேண்டும். அவர் திருப்தியின் போது பரமபுருஷ பகவானும் திருப்தி அடைந்துள்ளார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம இப்ப செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பகவான்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க கூடாது. பகவான திருப்தி படுத்துறோம் அந்த ஒரே எண்ணத்தோட நம்ம எல்லா செயல்களையும் செய்யணும். அதற்கு பதிலா எதையுமே நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்காம செயல்படணும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சார் பகவத்கீதையே 3 விதமாக சொல்கிறாங்களே, எத்கரோசிய ரஷ்னாசி எஜுகோசியதாசிய எத்தபசிய சிகவுந்தியா தத்குருஷ்ண அதர்ப்பணம். எல்லா விஷயங்களையும் எனக்காக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிடுறாரு. இது எத்கரோசிய ரஷ்னாசி. ஓகே, இது வந்து கர்மீஸ் குலது. கர்மத்திலே இருப்பாங்க, நிறைய ஆக்டிவிட்டி பண்ண இருப்பாங்களா, அவங்களுக்கு என்னென்ன செய்யோ அதெல்லாம் எனக்காக செஞ்சு அப்படின்றார். ஓகே, அடுத்து ஞானத்தில் இருக்கவங்களுக்கு அடுத்தது பகுநாம் ஜன்மாமந்தே ஞானவான் பிரபத்திலே வாசுதேவ சர்வமதி ச மகாத்மா சொல்லலாம். அந்த மாதிரி ஞானவான் என்னை ஒர்ஷிப் பண்ணுவார், வாசுதேவ தான் சொல்லி ஒர்ஷிப் பண்ணுவார். அந்த மாதிரி ஞானவான் ரொம்ப ரேருன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து பக்தருக்கு மன்மனாப மத் பக்தோ மத்தியாஜி மாமஸ்குரு மாமேசு சுக்தயம் ஆத்மான மத்மராயணா. என்னை நினச்சிக்கிட்டே, என் மனசில் நினச்சிக்கிட்டே என்னுடைய பக்தனாகி எனக்கு நமஸ்காரம் பண்ணி என்னை ஒர்ஷிப் பண்ணு. இது பக்தனுக்கு சொல்றது. இந்த மாதிரி பகவான் வந்து என்ன பண்ண டிஃப்ரெண்ட் பர்சன் டிஃப்ரெண்டாக சொல்றாரு. ஓகே, ஸோ நம்ம வந்து பகவானுக்கு வந்து நம்ம லோ லெவலில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, நம்ம வந்து ஃபுல்லாக மனசை வந்து டெடிகேட் பண்ணல. BMW பாடி மைண்டு வேர்ட்ஸ், இதை 3ஐயும் அர்ப்பணை பண்ணாதான் பகவானுக்கு பக்தி சேவை ஆரம்பிக்கும். ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க சில பேர், நான் வந்து பகவானுக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வெளில ஃபுல்லாக பகவானுக்கு பாடி மைண்ட் வேர்டு BMW உடல் மனது வார்த்தைகளை அர்ப்பணிக்கலை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போய் சேவை பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் சேவை பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து தவறு. இதே செயலை தவறுனா எப்படி தவறுனா சொல்கிறேன். இதே செயலை ஒருத்தர் வந்து மனசில் பாடி மைண்டு வேர்டு 3ஐயும் அப்புறம் பண்ணிட்டார், அப்புறம் அதே சேவை பண்ணார் கோயிலில். இது 2 வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை சேவை பண்ணார். இது வந்து டைரக்ட் சேவை. இவர் பாடி மைண்டு வேர்டு அர்ப்பணம் பண்ணலாம். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணுறாரு, அவ்வளோதான். அதில் கர்மத்தை கொடுக்குறாரு, அவ்வளோதான். இது லோவில் இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ பிரபுபாதர் சொல்கிறார், அந்த பிரகலாத் மகாராஜுடைய பாஸ்டியம் சொல்கிறார், சவனம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாதசேவனம் தாசியம் சக்கியம் மந்தனம் ஆத்ம நைவேத்தியம் இது பம்சாதி தான் அப்படின்னு சொல்லும் இல்லையா. தன்மென்மையாக அதிதம் உத்தமம். இதெல்லாம் டைரெக்டாக பண்ணுங்க அந்த பக்தி சேவை சொல்வார். டைரெக்டாக பண்ணுறதுக்கும் இன்டெரக்டாக பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம்னா, டைரெக்டாக பண்ணுறதுனா தன்னுடைய மனது உடல் வாக்கு இதை அர்ப்பணம் பண்ணிடுறது ஃபஸ்ட்டு, அப்புறம் பகவானுக்கு சேவை பண்ணுறது. திருப்பதி உண்டியில் போடுறாங்கல்ல காசு, அது பெரிய பெரிய பணக்காரர் பண்ணுறாங்க, அவங்க கர்மத்தை ரிசல்ட்டை கொடுக்குறாங்க, அது இன்டெரக்ட். அதே ஒரு பக்தன் பகவானே நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி 1 ரூபாய் போட்டால் கூட அது டைரக்ட். இதுதான் டைரக்ட் இன்டெரக்ட். நம்ம டைரெக்டாக என்ன நினச்சிக்கிறோம், பகவானுக்கு நேரம் நின்றுக்கிட்டு அப்படி ஆரத்தி கட்டுறது டைரக்ட். டைரக்ட்னா பாடி மைண்டு வேர்டு 3ஐயும் அர்ப்பணம் பண்ணி எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அது டைரக்ட். ஓகே, அர்ப்பணம் பண்ணாமல் பண்ணுற ஆக்டிவிட்டி வந்து இன்டைரக்ட். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம். அதோட நாளை காலைல பகவத் கிளாஸ் இருக்குது 11:30. இப்போ நம்ம நல்லா இன்டர்நெட் நல்லா இருந்தது, ஆக்சுவலாக நல்லா பேசிட்டோம். அதனால் டைம் முடிஞ்சு போச்சு. எங்கே இருக்க வைஷ்ணவம் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தேவ ச பதிதானாं பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரி பாபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.